மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு 2 நாளா ரொம்ப ஹாட் டாபிக்கா போயிட்டு இருந்துச்சுங்க. திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து டிவிகேவில் இணைய போறாரு அப்படின்னு வந்து 2 நாளைக்கு முன்னாடி வந்துச்சு. நேற்று இணைஞ்சிட்டாரு, அதிகாரப்பூர்வமா வந்து இணைஞ்சிட்டாரு, டிவிகேவில் வந்து இணைஞ்சிட்டாரு. அவருக்கு வந்து ஏதோ வந்து தலைமை ஒருங்கிணைப்பு, அதாவது வந்து தேர்தல் தலைமை ஒருங்கிணைப்பு பொறுப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 4 மாவட்டத்துக்கு வந்து அவர் வந்து தேர்தல் பொறுப்பாளராக வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து வெளியே நியூஸ் வந்துச்சு. இதெல்லாம் இருக்கட்டுங்க. அவர் வந்து ஒரு ஒரு அரசியல்வாதியா, ஒரு மூத்த அரசியல்வாதியா அவருக்கு வந்து டிவிகேவில் வந்து கொடுத்தது தப்பு கிடையாதுங்க. ஏன்னா அந்த டிவிகேவில் வந்து இவரை தவிர்த்து யாருமே வந்து அங்க வந்து அரசியல்வாதி கிடையாது. இவர் மட்டும்தான் மூத்த அரசியல்வாதியா இப்போதைக்கு இருக்கிறாங்க டிவிகேவில். அதனால இவருக்கு வந்து கண்டிப்பா வந்து பொதுச்செயலாளர் பதவியே வந்து கொடுக்கலாம். அந்த அளவுக்கு தகுதியான நபர் தான் திரு செங்கோட்டையன் அவர்கள். ஓகேங்க. ஏன்னா அவர் வந்து பாடுபடுறாரு, அவர் பொறுப்பு வாங்குறாரு. இப்ப நம்ம அதை பத்தி பேசவே வரலைங்க. ஐயா திரு செங்கோட்டையன் அவர்கள் மேல வந்து நாங்களாம் வந்து கட்சியில் இணைஞ்சப்ப அவர் மேல உண்மையாலுமே வந்து ஒரு மரியாதை இருந்துச்சுங்க. ஏன்னா வந்து எம்ஜிஆர் காலகட்டத்தில இருந்து அவர் வந்து இந்த கட்சிக்காக, ஏடிஎம்கே கட்சிக்காக வந்து உழைச்சிட்டு இருக்கிறாரு அப்படின்னு வந்து ஒரு நல்ல மரியாதை இருந்துச்சு. ஏன்னா அவரையெல்லாம் நாங்கள் போய் மீட் பண்ணும்போது அந்த அளவுக்கு வந்து கோபிச்செட்டிப்பாளையம் போனோம் அப்படின்னா அந்த அளவுக்கு அவர் மாஸ் லீடரா இருப்பாருங்க உண்மையாலுமே. ஏன்னா எம்ஜிஆர் காலகட்டத்தில் இருந்து இருக்கிறதுனால நல்லாவே அவருடைய செயல்பாடுகள் இதெல்லாம் வந்து நாங்களாம் பார்த்து பிரமிச்சிருக்கோம். ஆனா இப்ப வந்து அவரு செய்யற செயல்பாடு வந்து உண்மையாலுமே எங்களுக்கு வந்து வயசு கிடையாது, அவருக்கு அனுபவம் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த வயசானா ஒரு 70 வயசு 80 வயசானா புத்தி வந்து வேற மாதிரி மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? அது சொல்றது தப்பு தான், இருந்தாலும் சொல்றேன். ஒரு வயசானா வந்து அவர் முடிவு வந்து தெளிவா எடுக்கலையோ அப்படின்னு எங்களுடைய தாட்டுங்க. என்ன அப்படின்னா இவர் வந்து ஏடிஎம்கேவை ஒருங்கிணைக்கணும் அப்படின்னாரு. எல்லாத்தையும் பிரிஞ்சு கிடக்கிற ஓபிஎஸ் ஆகட்டும், டிடிவி ஆகட்டும், சசிகலா ஆகட்டும், இவங்க எல்லாம் ஒருங்கிணைச்சு நம்ம கட்சிக்குள்ள கொண்டு வரணும், அப்பதான் வந்து நம்ம வலிமை பெறுவோம், ஏடிஎம்கே வெற்றி பெறும் அப்படின்லாம் சொல்லி ஒரு முன்னெடுப்பு எடுத்தாரு. ஆனா இப்பதான் தெரியுது அது வந்து எதுக்காக முன்னெடுப்பு எடுத்தாரு அப்படின்ட்டு. ஏன்னா இத்தனை வருஷமா இல்லாம இப்ப வந்து ஆட்சி அதாவது வந்து அடுத்த தேர்தல் வரப்போகுது, இப்ப வந்து எதுக்கு முன்னெடுத்தாரு அப்படின்னு தெரியும் போதுதான் தெரியுது இவர் தாவேக்காவுல போய் ஒருங்கிணைக்கிறதுக்கு தான் வந்து இவர் அந்த முன்னெடுப்பு எடுத்திருக்கிறாரோ அப்படின்னு எங்களுக்கு கொஞ்சம் தோணுச்சு. இப்ப வந்து அது கன்ஃபார்மே ஆயிருச்சு. இவர் வந்து ஏடிஎம்கேவெல்லாம் ஒருங்கிணைக்கலைங்க, தாவேக்கா டிவிகே கட்சியை வந்து ஒருங்கிணைக்கிறதுக்கு தான் இந்த போராட்டங்கள்லாம் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறதா இப்ப எங்களுக்கு தெரிய வருது. ரெண்டாவது என்ன அப்படின்னா, நீங்க வந்து உண்மையாலுமே வந்து அரசியல் வந்து சீனியர் தாங்க, அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. நீங்க தான் உண்மையாலுமே ஏடிஎம்கேல சீனியரா இருந்தீங்க, நல்லா வந்து வழிநடத்தி கொண்டு போனீங்க. ஆரம்ப காலகட்டத்தில இருந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மீதுல அதாவது அவருடைய நம்பிக்கையுடைய ஆளாவும் இருந்தீங்க. இதெல்லாம் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஆனா இப்ப இபிஎஸ் ஐயா அவர்கள் வந்து வந்ததுனால, ஏன்னா அவர் வந்து உங்களுடைய ஜூனியர், ஏன்னா நீங்க தான் கட்சியில சீனியர், அதனால உங்களுக்கு ஒரு ஈகோவா அப்படின்னு உங்களுக்கு வந்து ஒரு ஈகோ வந்துருச்சோ அப்படின்னு எங்களுக்கு தோணுச்சு. என்ன அப்படின்னா அவரு சொல்லி நம்ம கேட்கறதா, ஏன்னா நம்ம தான் கட்சியிலேயே மிகப்பெரிய சீனியர், அவரு சொல்லி நம்ம எப்படி கேட்க முடியும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஈகோ வந்துருச்சு. அதனாலதான் இந்த பிரச்சனை பண்ணிட்டு நீங்க வெளியே போயிருக்கீங்க. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, இப்ப வந்து ஏடிஎம்கே கட்சியில இருந்து நீங்க வெளியே போனீங்க, இப்ப டிவிகே கட்சினா உங்களை விட சீனியர் நிறைய பேர் இருக்காங்களா? ஏங்க நீங்க அதாவது நீங்க அரசியலுக்கு வந்த காலகட்டத்தில் அவங்க யாருமே பிறந்து கூட இருக்க மாட்டாங்க. நீங்க வந்து அரசியலுக்கு வந்தீங்க பாத்தீங்களா, அந்த காலகட்டத்துல இவங்க யாருமே பிறந்து கூட இருக்க மாட்டாங்க. ஐயா அவங்க அப்பா அம்மா கூட பிறந்திருக்க மாட்டாங்க. அந்த காலகட்டத்துல நீங்க அரசியலுக்கு வந்தீங்க. இன்னைக்கு போய் அந்த கட்சியில வந்து விஜய் அவர்கள் வந்து துண்டு போடுறாங்க, நீங்க வாங்குறீங்க. அதே மாதிரி புஷி ஆனந்த் ஒரு பொதுச் செயலாளர், அவருக்கு கீழே நீங்க ஒர்க் பண்ணணும். நாளைக்கு வந்து புஷி ஆனந்த் வாழ்க, விஜய் வாழ்கன்னா நீங்க கோஷம் போடுவீங்க? யோசிச்சு பாருங்க. இந்த கட்சியில உங்களுக்கு வந்து எப்படி வந்து ஏடிஎம்கேல வந்து ஒரு மதிப்பு மரியாதை இருந்துச்சு, இன்னைக்கு டிவிகேவுக்கு போயிருக்கீங்க, அங்க என்ன உங்களுக்கு மதிப்பு இருக்குங்கிறீங்க? இப்போதைக்கு வேணா உங்களை அவங்க வச்சுக்கலாம், ஏன்னா வந்து அவங்க கட்சியில யாருமே சீனியர் கிடையாது, அதனால உங்களை வந்து பாதுகாத்து வச்சுக்கலாம். பின்னாடி வந்து அதே மதிப்பு மரியாதை இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாதுங்க. ஏன்னா அவங்க ஒரு ஆட்சியை ஒரு தேர்தலை வந்து சந்திச்சிட்டாங்க அப்படின்னா அடுத்தது அவங்களுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னு ஒரு அனுபவம் வந்துச்சுன்னா உங்களை வெளியே தூக்கி போட்டுருவாங்க. அதுவும் அவர் புஷியானதெல்லாம் இருக்கிறார் பார்த்தீங்களா, கண்டிப்பா உங்களை எல்லாம் வெளியே தூக்கி எறிஞ்சிருவாரு. இன்னைக்கு போயிட்டு நீங்க விஜய் வாழ்க, புஷியானந்த் வாழ்க அப்படின்னு கோஷம் போறதுக்கு அங்க போயிருக்கீங்க. இப்போ வந்து உங்களுடைய ஈகோ இடிக்கலைங்களா? நீங்க எவ்வளவு பெரிய சீனியர், எவ்வளவு பெரிய மூத்த அரசியல்வாதி, நீங்க போய் இப்ப வந்து நீங்க வந்து இவங்கள வாழ்க அவங்கள வாழ்கன்னு சொல்றீங்க. ஓகே, இது வந்து உங்களுடைய அரசியல் நாடகம்னு வச்சுக்காங்க. அரசியல் நாடகம் போட்டது எதுக்குங்க? அடுத்தது டிவிகேவில் வந்து ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா இவங்களெல்லாம் இணைச்சிருவீங்களா கொண்டு வந்து? ஆக மொத்தத்தில் நீங்க வந்து ஏடிஎம்கேவை ஒன்றும் சேர்க்கல. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நீங்க டிவிகேவை வந்து ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா நீங்க எல்லாரும் சேர்ந்து டிவிகேவில் போய் இணைஞ்சு நீங்க டிவிகேவை தான் வந்து ஒருங்கிணைக்கிறதுக்காக பாடுபட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எழுதி வச்சுக்காங்க. கண்டிப்பா இன்னும் தேர்தலுக்குள்ள கண்டிப்பா ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா இவங்கெல்லாம் வந்து டிவிகேவில் போய் இணைவாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் இணையிற கட்சி வந்து
அந்த ஆமம் பூந்தா வந்து ஊடு விளங்காதுன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? ஆமம் பூந்தா ஊடுலாம் விளங்காதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவங்கெல்லாம் போய் பூந்தாங்க அப்படின்னா ஏதோ வளர்ற கட்சி வளராம கூட போயிடும் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நான் வந்து இதுல யாரு ஆமா அப்படின்லாம் நான் சொல்ல வரல. கண்டிப்பா அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இதுதான் நடக்கும். இதை வேணா எழுதி வச்சுக்காங்க கன்ஃபார்ம். ஓகே, சரிங்க ஐயா. நீங்க போய் டிவிகேவில் ஐக்கியமாயிட்டீங்க, அது வேற விஷயம். ஏன்னா உங்களுக்கு வயது 77. நான் சொன்ன மாதிரி விஜய் அவர்கள் வந்து உங்களுடைய அரசியல் காலகட்டத்தில் அவர் பிறந்த கூட இருக்க மாட்டாரு. அவரை போய் நீங்க ஜே போடலான்னு போயிட்டீங்க. அண்ணன் வாழ்க அண்ணன் வாழ்க அப்படின்னு. அவர் அண்ணன் சொல்லுவீங்களா இல்ல தம்பி வாழ்கன்னு சொல்லுவீங்களான்னு தெரியல. ஏன்னா அவர் வந்து உங்களை அண்ணான்னு சொல்றாரு, நீங்க அவர் தம்பின்னு சொல்லுவீங்களான்னு தெரியல. எப்படி சொல்லுவீங்கன்னு நாளைக்கு ஜே போடும்போது தான் தெரியும். சரிங்கய்யா, நீங்க இந்த கட்சியாவது மீட்டெடுத்து, ஏன்னா ஒருங்கிணைச்சு மீட்டெடுத்து ஒரு வெற்றி பெற வைக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கையா இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது வந்து நீங்க கொண்டு வருவீங்களான்னு தெரியல. கோபிச்செட்டிப்பாளையத்துல நீங்க டிவிகே, அதாவது நீங்க இணைஞ்ச உடனே டிவிகேவில் ஒரு சீட்டு அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருமே. அது வந்து பின்னாடி அரசியல் நகர்வு எப்படி இருக்கும் அப்படின்னு யாருனாலையும் சொல்ல முடியாது. சரிங்கய்யா, உங்களுடைய பேனர் பார்த்தேன். ஒன்று நீங்க டிவிகேவுக்கு உண்மையா இருங்க, ஏடிஎம்கேவுக்கு தான் நீங்க உண்மையா இல்லாம போயிட்டீங்க. இனிமேல் நீங்க ஜாயின் பண்ணீங்க பாத்தீங்களா, அந்த கட்சியிலேயாவது உண்மையா இருங்க. பார்க்கலாம் நீங்க யாருக்கு உண்மையா இருக்கீங்க அப்படின்ட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.